மனிதர்களாகிய நாம் சகல பாவங்களையும் செய்கின்றோம். சகல பாவங்களும் நீங்கவும் இறப்பிற்கு பின் முக்தி கிடைக்கவும் இங்குள்ள சோமநாதரை பக்தர்கள் வழிபடுகின்றனர். இந்த தலம் தற்போதும் யாரும் அறியப்படாத ஒரு தலமாகவே விளங்குகிறது. இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்திலிருந்து உத்திரமேரு செல்லும் சாலையில் ஆர்ப்பாக்கம் அருகில் குண்டியாந்தண்டலம் என்ற அழகான கிராமத்தில் அமைந்துள்ளது இந்த சோமநாதீஸ்வரர் திருக்கோவிலுங்க. சோமன் என்றால் சந்திரனை குறிக்கும். சந்திரன் இத்தலத்து சிவபெருமானை வழிபட்டதால் இங்குள்ள சிவபெருமான் சோமநாதர் என்ற திருப்பெயரில் வழங்கப்படுகின்றார். ஆலயத்துடைய தல வரலாறு. தக்கன் என்பவர் தனது 27 மகள்களையும் ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்ற விருப்பத்தில் இருந்தார். எனவே 27 மகள்களையும் சந்திரனுக்கு திருமணம் செய்து வைத்தார். தனது 27 மகள்களையும் ஒரே விதமாக நடத்த வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைத்திருந்தார். ஆனால் சந்திரன் ரோஹிணியிடம் மட்டும் அதிக ஈடுபாடும் கொண்டிருந்தார். இதனால் மற்ற பெண்கள் தனது தந்தையிடம் தங்கள் வருத்தத்தை தெரிவித்தார்கள். இதனால் தக்கனின் கோபத்திற்கு ஆளானார் சந்திரன். இதனால் சந்திரனுக்கு தொழுநோய் ஏற்பட்டது. தக்கன் சந்திரனுக்கு தன் ஒளியை இழக்கும் சாபத்தையும் கொடுத்தார். இதனால் சந்திரன் தன் அழகை இழந்தார். தினமும் ஒன்றாக ஒவ்வொரு கலையாக இழந்தார் சந்திர பகவான். இதன் காரணமாக உயிர்கள் இருளில் மூழ்கும் அபாயமும் ஏற்பட்டது. தேவர்களும் சந்திரனும் பிரம்மாவிடம் முறையிட்டார்கள். இதற்கு பிரம்மா சிவபெருமானை வழிபட்டு தவம் இருக்கும்படியும் கூறினார். இதன் பிறகு சந்திரன் ஒவ்வொரு சிவத்தலங்களாக சென்று வழிபட ஆரம்பித்தார். அப்படி சந்திரன் வழிபட்ட சிவதலங்களுள் இந்த ஆலயமும் ஒன்றாக புராணங்கள்ல கூறப்பட்டுள்ளது. இதன் பிறகு சிவபெருமான் சந்திர பகவானுக்கு 15 நாட்கள் தேய்பிரையும் 15 நாட்கள் வளர்பிறையும் வரமாக கொடுத்து அருள் புரிந்தார். ஆலய அமைப்பானது தெற்கு பார்த்த நுழைவாயிலுங்க. நுழைவாயில ஸ்டோக்கோ படங்களாக அன்னை பார்வதியும் சிவபெருமானும் அமைந்துள்ளனர். ராஜகோபுரம் இல்லை. ஆலய கோஷ்டத்தில் விநாயக பெருமான், தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, மகாவிஷ்ணு, துர்க்கை ஆகியோரும் அமைந்துள்ளார்கள். ஆலயம் சுற்றுப்பிரகாரத்தில் விநாயக பெருமான், முருகப்பெருமானுக்கென்று தனித்தனி சன்னதியாக அமைந்துள்ளது. மேலும் ஆலய சுற்றுப்பிரகாரத்தில் பைரவர், சனீஸ்வரருக்கென்று தனி சன்னதியாகவும் அமைந்துள்ளது. பலிபீடம், நந்தியம்பெருமானும் அமைக்கப்பட்டுள்ளன. ஆலய கருவறையில சோமநாதர் இங்கு அருள்பாலிக்கின்றார். அம்மாள் மீனாட்சி தேவி இங்கு அருள்பாலிக்கின்றார்.
இந்த திருக்கோவிலானது பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட மிகவும் பழமையான திருக்கோவிலுங்க. அதிஷ்டானம் முதல் பிரசஸ்தானம் வரை கருங்கற்களால் கட்டப்பட்டுள்ளது. அர்த்த மண்டபம் மகா மண்டபம் கொண்டு அமைக்கப்பட்டிருக்கு. ஆலயம் சுற்றி அதிஷ்டானத்தில் நிறைய கல்வெட்டுக்களும் அமைந்துள்ளது. சந்திர பகவான் தன்னுடைய பாவத்திற்கு விமோச்சனம் கிடைத்தது போல பக்தர்களும் இங்கு தங்களுடைய சகல பாவங்களை நீங்க இங்க வழிபாடும் செய்கின்றார்கள். சகல பாவங்களும் நீங்க இறப்பிற்கு பின் முக்தி கிடைக்கவும் இந்த சோமநாதரை வழிபடுகின்றார்கள். என்னங்க இன்று பார்த்த வரலாற்று சிறப்புடைய ஆலயம் ரொம்பவே சுவாரஸ்யமானதாக மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். நீங்கள் இன்னமும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.